வாசிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு கேட்டால் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31. 1 Kings chapter 4 verse 29, 30 and 31. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். 30ஆம் வசனம், சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. 31. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, உங்களை ஞானவானாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஞானவான் அல்லது ஞானமுள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிவு வேற, ஞானம் வேற. புரிஞ்சு? அறிவு வேற, ஞானம் வேற. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாலேஜ் வேற, விஸ்டம் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அப்போ அது மாதிரி இன்னைக்கு என்னுடைய பகல் நேரத்தில் ஜெபம், ஆண்டவரே நிறைய செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மக்களும் டைரி யாரெல்லாம் யூடியூப் ஃபேமிலிஸை பார்க்குறோமோ எத்தனை டைரி எழுதி வச்சுருக்கையா அப்படின்னு விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. டைரி எழுதுறது பெருசு இல்லை, எழுதுங்க. அந்த டைரியை புரட்டி பார்த்து அந்த டைரியை படி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம பேச முடியும். நான் ப்ராக்டிஸ் பண்ணாததை நான் பேச முடியுமா அப்படின்னா பேசலாம். பேசும்போதே கண்டுபிடிச்சிடுவீங்க, இவர் அனுபவம் இல்லாமல் பேசுகிறாருன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் எவ்வளவு நாலேஜ், எவ்வளவு விஸ்டம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான். உதாரணத்துக்கு எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் நீட் தேர்வு எழுதி எம்பிபிஎஸ் படித்து அப்புறம் எம்எஸ்ஓ எம்டிஓ அதையும் நீங்கள் பிஜி பண்ணி திரும்ப யூஎஸ்க்கு போய் அல்லது யூகேக்கு போய் திரும்ப ஏதாவது அட்வான்ஸ் கோர்ஸை படிச்சுட்டு என்னெல்லாமோ உங்கள் டிகிரியே இப்போ அந்த விசிட்டிங் கார்ட்லேயே போட முடியாத அளவுக்கு நீளமான ஒரு நிறைய டிகிரிஸ் இருந்தால் தோத்துறோம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அந்த டிகிரியை வச்சு என்ன பண்ணுறது? ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் நிபுணர், பெரிய பிரபலமானவர், டிவி கேமராலாம் கொண்டு வச்சு உங்கள் முன்னால் வச்சு இந்த ஆப்ரேஷனில் எப்படி பண்ணினீங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆள் உங்கள் வீட்டு பக்கம் வர மாட்டான். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் பேஷண்ட்ஸோட டீல் பண்ணி அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி, அந்த கேஸ் இந்த கேஸுன்னு பார்த்து உருண்டு பிறண்டு ஒரு 55-60 வயசு வரும்போது அப்போது ஒரு பெரிய உங்களுக்குள்ள அப்படி பார்க்கும்போதே, அந்த நபரை பார்க்கும்போதே சொல்லக்கூடிய அளவுக்கு கிருபையை அது வந்துடும் தன்னால். அப்போ எந்த ஒரு காரியமே ப்ராக்டிஸ் பண்ணணும். சண்டே சர்வீஸுக்கு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம், ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞானவான்கள் என்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஞானவான்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனை நடக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டிகிரி கிடையாது, எல்லாம் அட்லீஸ்ட் 2 டிகிரியாக வச்சுருக்கான்.
அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எடுத்து அடிக்கிறான் பாருங்க. அவன் பாட்டுக்கு அங்கங்கே பார்த்துட்டு அடிப்பான் பாருங்க. அது ஏய் நீயா இப்படி எழுதுனா, நீயா இப்படி உன் நீ இப்படிலாம் பேசுவியா அப்படின்ற அளவுக்கு அதிர்ச்சி ஆயிரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு பக்கம் என்று சொன்னால், ஞானம் இல்லாமல் சில வார்த்தைகளை சிலர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுவாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கிறோம், அதுக்கு வேற ஞானம் இருக்குது. அதை பற்றி நான் சொல்லுவேன் இப்போ. ஆனால் இப்போ நான் வாசிக்க சொன்னது என்னன்னு கேட்டால், சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்கிறார், ஒன்று கிழக்கத்தி புத்திரரின் ஞானம். அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருடைய ஞானம். ஓகே, அடுத்தது எகிப்தியரின் எகிப்தியரின் சகல ஞானம். அதை விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அப்புறம் அதை யாருடைய பேரெல்லாம் போட்டிருப்பார், அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். சாலமோனின் ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தாங்க 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 தாங்க, சாலமோனின் ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தாங்க 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 அப்படின்னும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா 31 பாருங்க, verse 31. அவன் ஏத்தானின் ஏமானு கல்கோலு தர்த்தா என்னும் மாக்கோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரின் ஞானம். இவங்கெல்லாம் ஞானவான்கள் தான். அந்த காலங்களில் இந்த பட்டியல் போடுறாரு, இவங்கெல்லாம் ஞானவான்களாக இருந்தானுங்களாம். ஆனால் எல்லா மனுஷரிலும் ஞானம் உள்ளவனாய் இருந்தான், அல்லது ஞானவானாய் இருந்தான். நல்ல கவனிங்க, ஞானம் வேற, ஞானவானாய் வாழ்றது வேற. உங்க மண்டை முழுவதும் ஞானம் நிறைஞ்சிருக்கும், புரியுதா உங்களுக்கு? ஆனா ஞானவானாய் வாழணும், அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவராக இயேசுக்குள்ளுக்குள்ள ஞானம் அறிவு என்ற பொக்கிஷன்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசுவினுடைய அந்த அபிஷேகம் தானே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. அந்த அபிஷேகம் உங்களை நிரப்ப 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 அந்த டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிரியை செய்ய பாருங்க, சிலர் நல்ல ஆண்டவர் நேசிப்பாங்க, ஆனால் ரொம்ப ஓவர் இன்னசென்ட்டாக இருந்து சிலர்கிட்ட மாட்டிக்கிடுவாங்க, கடன் கொடுத்துருவாங்க, கடன் வாங்க படுறதுக்கு படாத பாடுபடுவாங்க. சிலருக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாது. அவங்க பேசுகிறத அவங்க அப்படியே நம்பிடுவாங்க. இப்போ நான்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நம்பிடுவேன். முன்ன இப்போ கிடையாது, நம்பிடுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ வசனம் சொல்லுகிறது ஞானவானாய் இருந்தான். ஞானவான்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணி, இவ்வளோ பாட்டு படித்து, இவ்வளோ லைவ் சாட்டில் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணி, ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பி, பைபிளை படித்து, சர்ச்சுக்கு போய் தசமமாக காணிக்கலாம் கொடுத்து எல்லாமே நீங்கள் செய்கிறீங்கன்னு வைங்களேன். ஆனால் ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் ஞானம் உள்ளவனா நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் காரியம் அப்போ வேறு மாதிரி ஆயிரும் பாருங்க. அப்போ ஞானம் இல்லாமல் நம்ம நடந்துட்டேன், கொஞ்சம் யோசிக்காமல் போயிட்டேன், அப்புறம் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாரமாகவே இந்த வார்த்தை மைண்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஞானத்தை பற்றி பேசு, ஞானவான்களாக மாற்று. விசுவாசிகள் என்னை நேசிக்கிறாங்க, ஆனமா அவங்களுக்குள்ள அந்த விஸ்டம் கிரியேட் செய்யணும். ஞானம் வேணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்துச்சு? சாலமோனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? அவங்க அப்பா ஞானவானு. அதனால் அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா, அப்பா பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த 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 ஜீன் சொல்கிறாங்கல்ல, அது அப்படியே அந்த அந்த வந்துடும், அந்த பிஸ்னஸ் வந்துடும். அப்பா பாடுறவராக இருந்தார் வைங்களேன், மகனும் காலத்தில் அப்படி ஒரு மாதிரி பாடுவான். அது வேற. அப்பா மியூசிஷியனாக இருக்கிறார் வைங்களேன்,
பிள்ளைகளெல்லாம் கீபோர்டு அது இது தன்னாலே வாசிக்க ஆரம்பிக்கும். அது வேற. சரி, அப்படி பார்த்தாலும் இந்த சாலமோனுடைய அப்பா யார்? தாவீது. ஞானம் உள்ளவனா? அவர் எந்த கல்லூரியில்? அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டுலாம் கிடந்தார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாரேன்னு தான் தெரியுமே தவிர, அவர் யுத்தத்துக்கு போகத்தான் தெரியுமே தவிர, அவரை சாலமோனை போல ஞானவானா இருந்தான் என்று அங்கே எங்கேயுமே பைபிளில் சொல்லலையே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் தாய் உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்த வீரன், யுத்தனுடைய மனைவி. அவனுக்கு என்ன, ஒருவேளை அவங்க குடும்பம்லாம் அந்த தாவீதின் காலத்தில் யுத்தத்தில் பட்டாளத்தில் போய் யுத்தம் பண்ணுறவள ஆட்களாக ஒருவேளை இருந்திருக்கலாமே தவிர, சாலமோனுக்கு முன்னுக்கு அவன் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லை, இப்படிப்பட்ட ஞானவான்களா இல்லை. அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் அதாவது போனதெல்லாம் போட்டியா? ஒருவேளை உங்களுக்கு 67 இயர்ஸ் இருக்கலாம், ஏன் 72 இருக்கலாம். போனதெல்லாம் போட்டோம். எஞ்சி உள்ள காலங்களை ஆண்டவரே நான் ஞானமாக நடக்கணும், நான் ஞானமாக பிஹேவ் பண்ணணும், நான் கேஷுவலாக பேசினாலும் அதில் ஒரு ஞானம் விளங்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி என்னோடு கூட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க ஆண்டவரே. ஆமாப்பா, அவசரப்பட்டு ஞானம் இல்லாத கமெண்ட்ஸ், டென்ஷன் ஆகி நான் பேசுகிற வார்த்தை அப்படியே கொலாப்ஸ்ட் ஆகிருது ஆண்டவரே. இயேசுவே, அப்படி ஆகிப்போச்சு ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் என் புருஷன்கிட்ட பேசி இன்னைக்கு குடும்பம் நிற்கதியாய் நிற்குதுப்பா. ஞானம் இல்லாமல் அவசரப்பட்டு பேசி வேலையே போயிட்டுப்பா. இயேசுவே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஞானவானாய் மாற்றும், ஞானம் உள்ளவனாய் மாற்றும், ஞானம் உள்ளவளாய் மாற்றும். ஆமாம், பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும். ஆமாப்பா, ஞானமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபித்தானா. 10ஆம் வசனத்தில் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. எல்லாரும் கையை உயர்த்தி, உகந்த விண்ணப்பம். ஆண்டவரே, ஞானம் உள்ளவனா என்னை மாற்றும் என்று சொல்றது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பம். ஆமென். என்னை ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாற்றுவது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பம் அங்க இல்ல. எவ்வளவு நான் டீட்டெயிலா உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றும் என்று சாலமோன் கேட்டது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பம். கையை உயர்த்தி நானும் ஜெபிக்கிறேன், அப்பா என் மனைவிக்கு ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாட்களும் காலங்களும் வீணா போயிட்டப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. ஞானம் உள்ளவனாய் நடக்க கிருபை தாரு. கையை உயர்த்தி கேளுங்க, ஞானம் உள்ளவனாய் நடக்க கிருபை தாரு. ஞானம் உள்ளவனாய் நடக்க கிருபை தாரு. ஞானம் இல்லாம பேசின வார்த்தைகளை மன்னியும். ஞானம் இல்லாம எடுத்த எஃபர்ட், ஞானம் இல்லாம சைன் பண்ணியிருப்பேன், ஞானம் இல்லாம அவசரப்பட்டு ஆமா நான் ஒரு டிசிஷன் ஆண்டவர் எடுத்திருப்பேன், யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. ஆமாப்பா, யார்கிட்டையும் என்கொயரி பண்ணல. ஆண்டவரே, கைகளை உயர்த்துங்க, ஞானம் உள்ளவனாய் மாற்றுங்க. காலம் கடந்து போச்சுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, அப்படி எழுப்பி நில்லுங்க. முடிஞ்சவங்க, வயதானவங்க உட்காருங்க, மற்றவங்களாம் எழுப்பி நில்லுங்க. நிக்க முடியுன்றவங்க எழுங்க. என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. மூளை வளர்ச்சி குறைவா இருக்கலாம், அதெல்லாம் நீ பேசாத. ஆட்டிசமா இருக்கலாம், அதை பற்றி எல்லாம் நீ பேசாத. என் பிள்ளைகளை ஞானம் உள்ளவனாய் மாற்றுங்க. என் பிள்ளை ட்ரக் அடிக்டா இருக்கலாம், அவனு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஞானம் உள்ளவனாய் மாற்றுங்க. தெய்வீக ஞானம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் இப்போ கரந்தட்டி பாடுவோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆமென். ஆவி தோத்திரம் தோத்திரம். தூய்மையின் வாய்களை திறந்து பாடுங்க. ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே, அல்லேலூயா. இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருவே. ஞானவான்கள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்னை பொறுத்தவரை நீங்கள் ஞானம் உள்ளவனா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரியா பொண்ணையும் பொருளையும் தேடி அலைய வேண்டாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்கள் லைஃப்பை கர்த்தர் கொண்டு போவார். ஆமாம், ஞானம். ஆனால் ஞானன்றீங்களே, இப்போ பைபிளை திருப்புங்க. யாக்கோபின் நிருபத்தில் யாக்கோபு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறாரு, ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டு எழுதுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை 3ஆம் அதிகாரம் 14-15. ஆமென். ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 14 and 15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைப்பீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் லௌகீகத்துக்கு அடுத்தது அல்லது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். இப்படிப்பட்ட ஞானத்துல பல வகை இருக்குதான். இப்போ ஆண்டவர் இங்க பேசுறார், நம்மோடு கூட பேசுறாரு. அதாவது இப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு வாசிக்கும் போது எப்படிப்பட்ட ஞானம்னு ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் 14ஆம் வசனத்துக்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் அப்புறம் விரோதத்தை வைத்தீர்கள்னா பெருமை பாராட்டாதீங்க, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்க. சில பேர் ரொம்ப நான் ஞானமாக பேசினேன், நான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்களா, நான் ஒரு வார்த்தை பேசினேன் பாருங்க, அப்படி ஆஃப் ஆயிடுச்சு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், அந்த பிட்டர்னஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, கசப்பு, அந்த வைராக்கியம் ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் இருக்கக்கூடாத ஒன்று கசப்பு. ரெண்டாவது வைராக்கியம், செத்தால் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தால் அங்கே போக மாட்டேன், செத்தா அவன் என்னெல்லாம் பண்ணான். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தேவனை நெருங்க 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 இந்த வைராக்கியத்தின் ஆவி நம்ம விட்டு வெளியே போகணும். நீங்கள் பெருமை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. ஏன் அப்படி அவர் சொல்கிறாருன்னா, இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த விரோதம் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சிலது ஸ்மூத்தாக நடக்கும். அவங்க பார்த்தீங்களா, யார் பேசுனது, யார் செஞ்சது சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அப்போ அது பயங்கரமான ஒரு ஆவி, அது பயங்கரமான ஒரு ஆவி. ஆமாம், அவங்க தங்களுடைய உலக ஞானத்தை, அதான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு ஞானம்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வருதுன்னா 15ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்று பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்லைன்னு அடிச்சிட்டார் ஒரு அடி. சில பேர் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறது தான் அப்படின்வாங்க சிலர். அழகாக சொல்கிறாரு, இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் வைராக்கியம், இருதயத்தில் விரோதம்
இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பெருமை பாராட்டிட்டு அலைஞ்சேன்னா ஒருவேளை நான் ரொம்ப ஞானமாக கம்ப்யூட்டர் என்ஜினியராகவோ சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ இருக்கலாம், அல்லது உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸில் சூப்பர்பாக இருக்கலாம். ஆனால் இந்த பட்டியல் 14ஆம் வசனம் உங்களுக்குள் இருக்குமானால் அது ஞானம்தான். ஆனால் அது எங்கிருந்து வருகிற ஞானம்னா பரத்திலிருந்து வருகிற ஞானமாய் இராமல், அது பரலோகத்திலிருந்து வரலப்பா. அப்படியா? அப்போ எங்கிருந்து வருகிறது? லௌகீக சம்பந்தமானது. அதாவது அந்த வேர்ட்லி விஸ்டம். லௌகீகம் அப்படின்னா உலகம், உலகத்துக்கு அடுத்த ஞானம், உலக அறிவு, உலக ஞானம், புத்தக ஞானம். புத்தகம் அந்த புக்கு இந்த புக்கு படித்து சிலர் அப்படி கூகுளில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் செய்யலான்னு நினைச்சாலும் அதில் தெய்வீகம் தன்மை வெளிப்படாது. ஏதோ பணம் வரும். பணம் திருடனுக்கு கூட தான் பணம் வருது இல்லை, கள்ள கையெழுத்து போடுறவனுக்கு பணம் வருது, லஞ்சம் அடிக்கிறவனுக்கு பணம் வருது. அப்புறம் பார்த்துக்கலாம், அமலாக்கத்துறை அது எந்த துறை அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? இப்போ வருதா இல்லையா? வருது. அதை வாங்கி இதை வாங்கி அங்கே வாங்கி எல்லாம் வாங்கினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த கடைசி காலத்தில் அதாவது பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தில் அது வசனம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வரலப்பா, அது லௌகீக ஞானம், உலக ஞானம். அப்புறம் ஜென்ம சுவாபத்துக்கு அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறவி குணம் அப்படின்றாங்க. இன்னொரு இங்கிலீஷில் சொன்னால் இன்பார்ன் கேரக்டர். அப்போ தகப்பனுக்குள்ளே இருக்கிற அதே சுவாபம் வந்துக்கிட்டே இருக்கும். பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு இடத்துல போய் சொல்லிடுவார். அந்த அம்மாவை போய் தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரின்றுவார் சொன்னாரா? அப்புறம் அப்போ ஈசாக்கு தன்னுடைய காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவனும் தான் ஒய்ஃபை ஒய்ஃப்னு சொல்லாமல் சகோதரின்ட்டான் பாருங்க. பைபிளில் இருக்குல்ல. இவ ரெண்டுத்துக்கு இடைவெளி காலம் எவ்வளோ காலம் பாருங்கள், எத்தனை வருஷ காலம். ஆனால் அதே அங்கே வருது பாருங்க. அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒன்று இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வரல, அது லௌகிக ஞானம், ஜென்ம சுவாபம். மூணாவது ரொம்ப டேஞ்சராக இருக்குது, பேய்த்தனத்துக்கு அடுத்தது. பேய் கூட ஞானமாக டீல் பண்ணும். பேய் கொடுக்குற ஞானம், பிசாசு கொடுக்குற ஞானம். இந்த பில்லி சூனிய கட்டெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்த அபகரிக்கணும், அந்த சொத்தை அபகரிக்கணும். பிசாசு போய் அபகரிக்கும். அப்படியா? பிசாசுக்கு வல்லமை இருக்கா? இருக்கு. அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை ஆண்டவராக இயேசுவுக்கு இருக்கு. அது வேற விஷயம். அப்போ பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கணும், இன்னொருத்தருடைய காரியத்தை அபகரிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஞானமாக சிலர் மூவ் பண்ணுறன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு தேவையில்லை. 17ஆம் வசனம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் 17ஆம் வசனம் வாசித்துருங்க. 17ஆம் வசனம் யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் முதல்ல பியூரிட்டி, அப்புறம் பின்பு சமாதானமும் சாந்தமும், இரண்டாவது சமாதானம், மூணாவது சாந்தம், நாலாவது இணக்கம் உள்ளதாயும், ஐந்தாவது இரக்கம் நிறைந்ததாகும், இந்த நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாத மாயமற்றதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்னடா ஞானத்துக்கு என்னென்னலாமோ போட்டு வச்சிருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஞானம் பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தில், பரம்னா பரலோகம், டிவைன் விஸ்டம். இப்போ உங்கள் மேலே டிவைன் விஸ்டம் இருக்குது, என் மேலே டிவைன் விஸ்டம் இருந்துச்சுன்னா, அதாவது நான் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துவேன். அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவது சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், சமாதானத்துக்கு இணங்கி போவேன், சமாதானத்துக்கு விட்டு கொடுத்துருவேன். அடுத்தது மூணாவது சாந்தம், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததா, பட்சபாதம் இல்லாமல் மாயமற்ற அன்பு. மாயமற்ற
இதுதான் ரொம்ப இந்த மாயமற்ற சில பேர் நல்ல கவனிங்க, ரொம்ப அந்த மாயமற்ற அன்புள்ளவங்களாக பழகுவாங்க, இன்னசென்ட்டாக பழகுவாங்க. அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்கிறேன், சிலர் வந்து அப்ரோச் பண்ணும்போதே அவங்க ஏதாவது ஒன்று தேவையோடு அப்ரோச் பண்ணுவாங்க. கர்த்தருடைய அது மாய்மாலமான ஒரு அன்பு, மாய்மாலமான ஒரு அன்பு. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் இத்தனை பட்டியல் இருக்கு. லௌகிகம் உலகத்துக்கு அடுத்த ஞானத்தில் அத்தனை பட்டியல் இருக்கு. அப்போ 14ஆம் வசனம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, 17ஆம் வசனத்துக்குரியவனா என்னை மாற்றும். கையை உயர்த்தி ஆமென், கையை உயர்த்தி. அந்த 14ஆம் வசனத்தில் இருக்கிறது எனக்கு வேண்டாம் ஐயா. 17ஆம் வசனத்தில் ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது முதலாவது பரிசுத்தமாக இருக்கும் ஐயா. பரலோக ஞானத்தை உடையவன் பரிசுத்தத்தை குறித்தும் ஆண்டவரே சமாதானத்தை குறித்தும் சாந்தத்தை குறித்தும் இணக்கம் உள்ளதை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் பேசுவான். ஆண்டவர் இந்த நற்கலிகளால் நிறைந்ததும் மாய்மாலம் இல்லாததும் மாயமற்ற ஒரு வாழ்க்கை, அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஞானம் எனக்கு வேண்டும். என்னை ஞானவானாய் மாற்றுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். இதை இப்படி இந்த குவாலிட்டிஸ்லாம் உள்ளே வந்துட்டாலே உலக ஆசீர்வாதம் தன்னாலே வந்துடும். உலகத்துக்கு அடுத்த காரியம் தன்னால வந்துடும். உலகத்தின் ஆவி உங்கள் எல்லையில் வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கையை உயர்த்தி மறுபடியும் வாயை திறந்து ஆண்டவரே லௌகிக ஞானம் வேண்டாம், ஜென்ம சுவாப ஞானம் வேண்டாம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எனக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எனக்கு கொடுக்கணும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே, நீ உதவி செய்யணும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த லௌகிக ஞானம் தேவனுக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று, ஞானிகளுடைய சிந்தனைகளை வீணாக்கி இருக்கிறார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்குது. ஆமா, ஒரு நாள் அகப்பட்டுருவோம். உலக ஞானத்தை வச்சுட்டு நம்ம வந்திருந்த ஒரு நாள் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால நிரப்புங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் பெற்றுக்கொள்ளான். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, நீங்களும் நானும் ராத்திரி பகலும் அலைஞ்சி போராடி என்னெல்லாமோ பேசி கீசி என்னெல்லாமோ பிரயாசப்படலாம். ஆனா பரத்திலிருந்து வந்தாத்தா நமக்கு வந்து சேருமை தவிர. ஆமா, நீங்க கேட்கலாம், அவங்களுக்கெல்லாம் பரலோகத்திலிருந்தா வருது, அவனுக்கெல்லாம் அம்பானி அதானிக்கெல்லாம் பரலோகத்திலிருந்தா வருது. கர்த்தருடைய பிள்ளையே, அது வேற. அவங்களுக்குள்ளே ஆத்துமாவை குறித்த பாரம் கிடையாது. அவங்க செத்தா எங்க போவான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா உனக்கு எனக்கு தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நித்தியத்துக்குரியவர்களாய் நீங்கள் நான் இருக்கிறோம். நம்முடைய சரீரம் 3 பகுதிகளாய் இருக்கிறது. ஒன்று ஆவி, இரண்டாவது ஆத்துமா, மூன்றாவது சரீரம். இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணா போகும். ஆவி தேவன் தந்த தீபம் தேவனிடத்துக்கு போகும். ஆத்துமா ஆமென், அது விலையேற பெற்றதா இருக்கு. இப்படிப்பட்ட கிருபைகளுக்காக கையை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க, என்னை ஞானவானாய் மாற்றுங்க. சிலர் யோசிப்பீங்க, ஐயோ நான் ஞானம் இல்லாம நடந்ததுனால என் வேலையை விட்டுருக்கிறேன், என் ஃபேமிலியை உடைஞ்சு போச்சு, என் பிள்ளைகளை மிஸ் பண்ணியிருக்கிற, எத்தனையோ லட்சங்களையோ சொத்துக்களையோ இழந்திருக்கிற. ஆனாலும் இந்த அதிகாலை நேரம் இந்திய நேரப்படி 12:05 ஒரு நியூ டே தொடங்கி இருக்குது. ஒரு புது நாளை தொடங்கி இருக்கிறோம். ஆமாம், திங்கட்கிழமை 19ஆம் தேதியை தொடங்கி இருக்கிறோம். கர்த்தரோ உங்களுக்கு மகா பராக்கிரமசாலியா இருந்து
தம்முடைய ஞானத்தினால. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டது போல உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவாராக. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, பரலோக ஞானத்தை எங்களுக்கு தருகிறதற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தீரி பாஹா துரோ குரோ மேஹேலே ரே சந்தரா ஹாத்துரோகோ. ஆமென். காரணம் இல்லாம சிலரை குறை சொல்லி இருப்பேன். காரணம் இல்லாம பார்க்காமலேயே பார்த்த மாதிரி பேசியிருப்பேன். ஏதோ கிடைத்த செய்தியை வச்சு நான் சொல்லி இருப்பேன். ஆண்டவரே, ஞானம் இல்லாம நடந்துட்டேன்ப்பா, என்னை உயிர்ப்பிச்சிருங்கப்பா. இப்படிப்பட்ட கிருபைய இந்த 162வது இரவு ஜெபத்துல எனக்கு கொடுக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். பலன் தாரும், பலன் தாரும், பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், தோல்வி வேளைகளில் பலன் தாரும், பலன் தாரும், பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும், ஜெயம் தாரும், தோல்வி வேளைகளில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும், குணமாக்கும், வியாதிகளை குணமாக்கும். சுத்திகரியும், சுத்திகரியும், என் பாவங்களை சுத்திகரியும். சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க. குணமாக்கும், சுத்திகரிங்க. குணமாக்கும், வியாதிகளை குணமாக்கும். எல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவாவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். 107ஆம் சங்கீதம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 107ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம். 43ஆம் வசனம். 107:40. எவன் ஞானம் உள்ளவனோ, எவன் ஞானம் உள்ளவனோ, அவன் இவைகளை கவனிக்க கடவன். அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள், வைஸ் மேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, they can understanding the loving kindness of the Lord அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைய உணர்ந்து கொள்வார்கள். ஆமா, ஆங்கிலத்தில் அந்த லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வாங்க. அப்போ இப்போ நான் ஞானவான்களாய், நான் ஞானம் உள்ளவனா இருந்தா கிருபை பெறுவேன் அப்படின்னு இல்லை,
கிருபையை உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், சாலமோனுடைய அப்பா யாரு, சாலமோனுக்கு அப்பாவுக்கு அப்பா யாரு, அந்த அந்த ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் நீங்கள் பின்னால் ரீவைன் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அப்படியே ராகாப் வரைக்கும் போகுது அது இல்லை. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை ஞானமுள்ளவனாய் மாற்றி இருக்கும்போது அந்த கிருபை. இப்போ நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லாத, நான் அடிக்கடி சொல்லுவேன், முகவரியே இல்லாதவையா, அட்ரஸே இல்லாதவையா இல்லை. அப்போ முகவரியே இல்லாதவனுக்கு ஒரு முகவரியை கொடுத்திருக்கும் போது சோதர கிருபை அப்படி இல்லை. அந்த கிருபையை நான் உணரணும், அந்த கிருபையை நான் புரிந்து கொள்ளணும். அந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டா என் வாயில பெருமையான வார்த்தை வருமா? ஆமா, கஷ்ட காலத்துல கிருபன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் இப்ப நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய அந்த பேச்சு, அந்த மொழி, அந்த பழங்காலத்து கமிட்மெண்ட்டு, பழங்காலத்து போதனை, பழங்காலத்து ஆக்டிவிட்டீஸு எல்லாம் தலைக்கீழாக மாறுத. அது எப்படி? அந்த கிருபையை உணராதபடிக்கு சாத்தான் உணர்வில்லாதவர்களாய் மாற்றுகிறான். எப்படி மாற்றுகிறான்? உணர்வில்லாதவர்களாய், அல்லாவிட்டால் உணர்வற்றவர்களாய் மாற்றுகிறான். அப்போ உணர்வில்லாதவனுடைய இருதயம் என்னாகும்? உங்களெல்லாம் தெரியுமே, உணர்வில்லாதவனுடைய இருதயம் என்னாகும்? இருள் அடையும். எனக்கு உணர்வே இல்லைன்னு வைங்க, நான் சம்பாதிச்சது, இந்த கார் யாருது, என் பேரில் இருக்கு, அந்த வீடு யாரு, என் பேரில் இருக்கு, அந்த சொத்து யாருது, என் பேரில் இருக்கு, இதெல்லாம் யாரு, எல்லாம் யார் பண்ண, நான் தான் சொல்லிட்டு அலைஞ்சன்னு வைங்க, உணர்வில்லாத ஒரு முட்டாள் ஒரு மனுஷன். அப்போ இங்க அழகான ஒரு வார்த்தை, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்கணும். ஞானவான் இன்னைக்கு சப்ஜெக்ட் ஞானவான் தானே. அப்போ ஞானம் உள்ளவன் என்ன செய்வானா, கர்த்தருடைய கிருபைகளை அவங்க உணர்ந்து கொள்வார்கள். இன்னும் ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசித்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஜெபிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை. அதோட நம்ம இதை முடிக்க போகிறோம். சங்கீதம் 64 சங்கீதம் 9 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 64 சங்கீதம் 9 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய கிரியைகளை உணர்வார்கள். ஆமென். அவருடைய கிரியைகளை உணர்வாங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிரியை உணரணும். அடிக்கடி நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறணும். அந்த வசனம் சொல்ல, எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய கிரியைகளை உணரணும். இப்போ நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் அது உணர்வில்லாமல் நான் போயிட்டேன் ஆண்டவரே, உணர்வில்லாமல் நான் பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்துட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை எனக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே, ஆனால் நான் உணர்வு இல்லாமல் போயிட்டேன். இப்போ இந்த 107 சங்கீதம் 107 சங்கீதம் 43 படி, ஆண்டவரே, ஞானவான்கள் கிருபைகளை உணர்வார்கள். கைகளை உயர்த்தி மறுபடியும் எழுமி நிற்போம். ஷபுலா ஹா மேலே ஹே ஷந்தா ரபா. இன்னைக்கு என்ன அடிக்கடி எழுமி நிற்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியல, நான் ஏன் சொல்றேன்னு எனக்கும் தெரியல. அதனால இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு, ஆண்டவரே, உம்முடைய கிருபையை உணரணும்ப்பா. நாங்கள் இப்படி நிற்கிறோன்னா கிருபை தான்ப்பா. எங்கள் ஓட்டம் முடிவு வரைக்கும், கடைசி அந்த மூச்சு போகிற வரைக்கும் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்ப்பா. அந்த உணர்வு எப்போ இருக்கணும்ப்பா. என் பலத்தினாலும் அல்ல, என் ஞானத்தினாலும் அல்ல, என்னுடைய அறிவினாலும் அல்ல, என் பணத்தினாலும் அல்ல, என் முழு முயற்சினாலும் அல்ல, கர்த்தருடைய பெரிய கிருபையினால ரபா லாகா லாகா தாரா ஷகா ரகா
எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமாப்பா, உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிருமே. என் இருதயம் இருள் அடைஞ்சிடக்கூடாது. அடிக்கடி நான் உணரத்தக்கணும் யாரு? அடிக்கடி உணரணும் அப்பா. உணர்வுள்ள இருதயம் உடையவனா யாரு அப்பா? நான் ஆண்டவரே, நான் உணவற்றவனா மாறிடக்கூடாதப்பா. உம்முடைய கிருபையை உணரணும். ஞானவான்கள் கிருபையை உணர்வார்கள். ஞானவான்கள் கிருபைகளை உணர்வார்கள். அப்படிப்பட்ட கிருபையினால் இந்த இரவு ஜெபத்தில் என்னை மாற்றுகிற மகா பெரிய கிருபையை எண்ணி பார்த்து உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தி பாடுகிறோமா? ஆமென். நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடத்தும் தயவால், தயவால், நித்திய தயவால். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம்தயவல்லவோ எம்மை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம்தயவல்லவோ எம்மை நடத்தினது. கிருபையே, கிருபையே, சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே, சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபையா, கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவான், தயவான், நித்திய தயவான். காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் எம்மை நடத்தினதால், சர்க்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தினதால். காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் எம்மை நடத்தினதால், சர்க்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து எம்மை நடத்தினதால். எண்ணினான் எண்ணினான் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம்தயவல்லவோ எம்மை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம்தயவல்லவோ என்னை நடத்தினது.